சரி நம்மளும் சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும் அப்படின்னு வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனோட நான் எங்க அப்பா, அம்மா கிட்ட போய் கேட்டேன். அவங்க வந்து சின்னதா ஒரு சைக்கிள் வாங்கி குடுத்தாங்க. அப்ப நான் 1 ஸ்டாண்டர்ட், 2ண்ட் ஸ்டாண்டர்ட் நெனைக்கிறேன். ஸோ அது எப்படின்னா, சப்போர்ட்டிங் வீல் வச்சு ஓட்டுறதுலாம் இப்போ ரொம்ப காமன் ஆச்சு. அப்ப அந்த மாரி ரொம்ப காமன் கிடையாது அப்போ. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஒரு சைக்கிள் வந்து நம்மளுக்கே கால் எட்டுற மாரி ஒரு சைக்கிள் வாங்கிட்டு, அத வந்து பேலன்ஸ் பண்ண கத்துக்கினதுக்கப்புறம் பெரிய சைக்கிள் வாங்கிக்கலான்றது தான் ஐடியா. ஸோ அந்த சின்ன சைக்கிள் வந்து கத்துக் குடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க அண்ணங்கிட்ட கேட்டேன். நானு சைக்கிள் சொல்லிக் குடுன்னு. எங்க அண்ணனும் ஓகே அப்டின்னாரு. நான் நம்பி போனேங்க. 3 நாள் சொல்லிக் குடுத்தாரு. நல்லா கத்துக்கினேன் நானு. சைக்கிள் ஓட்டுறதுக்கு இல்ல. கண்டிப்பா சிப்லிங் கிட்ட யாருமே சைக்கிள் ஓட்ட பழகக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த நல்லா கத்துக்கிட்டோம். ஐய்யோய்யோய்யோ! கன்னா பின்னான்னு கத்துனதும் இல்லாம, இடுப்பு லைட்டா வளைச்சா முதுகுல தோம் தோம் தோம்னு தபல வாசிக்க ஆரம்பிச்சுருவாரு. அந்த தோம் 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 வந்து எந்த அளவுக்கு ஹார்டா இருக்கும்னா, ஜோசியர் வந்து எங்க அண்ணனோட கை ரேகைய முதுகுல பார்த்து ஃபியூச்சர பிரெடிக்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குங்க இம்பாக்ட். அதிலேயே நான் வந்து தடுமாறி கீழ விழுந்துருவேன். ஏன்னு கேட்டா, "டேய் கீழ விழாம சைக்கிள் ஓட்ட கத்துக்க முடியாதுன்னுவாரு." ஏன்டா சைக்கிள் வளச்சு நான் ஓட்டத் தெரியாம கீழ விழுந்தா பரவால்ல. அடிச்சு கீழ விழுந்ததுல என்ன ஒரு நியாயம் அப்படின்னு. பட் அந்த மாரி ஓட்ட கத்துக்கிட்டு தான் சைக்கிள் எங்க அண்ணன் கத்துக் குடுக்கல அதுக்கப்புறம். நானும் கத்துக்க மாட்டேன் அப்படின்னு அடம் புடிச்சு, எங்க அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அப்படி ஓட்ட பழகுன நான் 2ண்ட் ஸ்டாண்டர்ட்ல சைக்கிள் ஓட்ட பழகுனது தான் அது.